ஒரு முஸ்லீம் வந்து இந்து கோவிலுக்கு போகக்கூடாதுன்ற மாதிரி எதனா இருக்குங்களா? கோவிந்தசாமி அவர்கள் ஒரு முஸ்லீம் இந்து கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு முஸ்லீம் வந்து இந்து கோயிலுக்கு போகலாம், கிறித்துவ கோயில் கூட போகலாம். அதே போல் முஸ்லீம்களோ கிறித்துவர்களோ இஸ்லாமிய பள்ளிக்கு வரலாம். அதை பற்றியெல்லாம் எந்த சிக்கலும் கிடையாது. போகிற நோக்கம் என்பது என்ன என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. இப்போ நாங்கள் இந்து கோயிலுக்கு போய் நீங்கள் எதை கடவுள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை வணங்க போகிறீங்கன்னு சொன்னால் அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு கிறித்துவராக இருக்கிறீங்க அல்லது ஒரு இந்துவாக இருக்கிறீங்க, நீங்களே வந்து நான் அல்லா கோயிலுக்கு வர்றேன், நான் வந்து தொலை போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொள்கையை புரிஞ்சுக்கிட்டு தான் வரணும்னு இஸ்லாம் சொல்கிறது. வர்றதா இருந்தால் பள்ளிவாசலில் வந்து தொழுதாக இருந்தாலும் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம், பள்ளிவாசலை பார்க்கலாம். அதனுடைய ஒழுங்குமுறைகள், பள்ளிவாசலுக்குரிய ஒழுங்குமுறைகள் இருக்குல்ல தூய்மையோட, அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ உங்கள் நம்பிக்கை சார்ந்து ஏதாவது தூய்மையான விஷயங்கள் இருக்கும்ல, அதே மாதிரி முஸ்லீமுடைய பள்ளிவாசல்களில் வரக்கூடிய நேரத்தில் அதனுடைய ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து நீங்கள் பள்ளிவாசலுக்கு வர்றதா இருந்தால் கூட வரலாம். தொழுறதா இருந்தால் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் கோயிலுக்கு போவதாக இருந்தாலோ ஆலயங்கள் தேவாலயங்கள் எதுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அந்த ஆலயங்களை நீங்கள் பார்வையிடலாம், பார்க்கலாம், ஆய்வு செய்யலாம். அதே நேரத்தில் நீங்கள் அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க, நம்பிக்கை என்பதிலிருந்து விலகி இருக்க முடியும். நான் போய் கும்பிட போகிறேன், வணங்க போகிறேன், நான் போய் பூஜை செய்ய போகிறேன், நான் போய் மாலை போட போகிறேன், நான் போய் ஆராதனை செய்ய போகிறேன் இப்படின்னு சொன்னால் அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை நீங்கள் யதார்த்தமாக மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிடக்கூடாது. இதை நீங்களே அப்படி தான் சொல்லணும். எங்கள் கோயிலுக்கு வாங்க, ஆனால் சும்மா மாலை போட போகிறேன், ஆரத்தி எடுக்க போகிறேன் இப்படி சொல்லாதீங்க அப்படி நீங்களே சொல்லணும். ஏன்னு கேட்டால் அதுதான் சரியானது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது இல்லாட்டா அது போலித்தனமாக போயிடும். இப்போ நீங்கள் ஒரு ஆலயம் இருக்கிற ஒரு கோயில் இருக்குன்னு வைங்க, நீங்கள் எதை தெய்வம் என்று வணங்குகிறீர்களோ அதுக்கு சில நம்பிக்கை வச்சுருப்பீங்க. நீங்கள் சில தெய்வங்கிறத நம்பிக்கை வச்சுருப்பீங்க, சில முறைகள் வச்சுருப்பீங்க, சில நம்பிக்கைகள் இருக்கும். உதாரணத்துக்கு குளிச்சுட்டு வரணும் அல்லது வேறு விதமான நம்பிக்கைகள்லாம் இருக்கலாம். இந்த ஒரு மாதத்துக்கு மீன் சாப்பிடக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது இப்படிலாம் இருக்கலாம். இப்போ ஒரு பாய் வர்றாரு, நேராக கோயிலுக்குள்ளே வர்றாரு, அவர் பாட்டுக்கு என்ன செய்கிறாரு, ஆரத்தி எடுக்கிறாரு. அங்கனுக்குள்ளே ஒருத்தர் கேட்குறாரு, இவர் குளிச்சாரா, இவர் வந்து இவருக்கு பாய்க்கு அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கு என்ன சம்பந்தம், அதே மாதிரி வந்து இவர் மீன் சாப்பிட்டு வந்தாரா கறி சாப்பிட்டு வந்தாரா இப்படிலாம் கேட்டால் இது மத நல்லிணக்கமாக பிரச்சனையாகுமா? யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் ஒன்றை நம்புறீங்க, உங்கள் நம்பிக்கை என்பது வேறு. நீங்கள் நம்புறீங்க, கடவுள் நம்புறீங்க, அதுக்கு சில ஒழுங்குமுறைகள் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. நான் உட்காந்துக்கிட்டு அந்த ஒழுங்குமுறைக்குள்ளே போய் நான் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன்னு நடிக்கக்கூடாது. இஸ்லாம் வந்து நடிக்கலாம் சொல்லலை, ஃபேக்ட் உண்மையாக எப்படி இருப்பீங்களோ நீங்கள் அப்படி இருங்கன்னு சொல்லுது. அப்போ நான் கோயிலுக்கு வர்றேன்னா எப்போ நான் பார்வையிட வருவேன், அவ்வளோதான், ஆய்வு செய்வேன், அவ்வளோதான். நான் அங்கே வணங்க வரல, நான் நடிக்க தெரியாது, நான் அதை வணங்கவும் இல்லைல்ல. உண்மையிலே நான் வணங்குறேனா, நான் வந்து விநாயகரை வணங்குறேனா, சிவனை வணங்குறேனா, நீங்கள் வணங்குவீங்க, நான் வணங்குறேனா? அப்போ கோயிலுக்கு நான் வணங்கவே இல்லை, நான் வணங்குறேன்னு சொன்னால் அது நடிப்பு தானே அது. அப்போ அந்த நடிக்கிற வேலை வேண்டாம், சரியாக நடந்து கொள்கிறது என்பது இஸ்லாம் சொல்லுகிறது. அப்போ இதனால் எந்த விதமான மனித நேயமோ எதுவுமே எந்த பாதகமும் கிடையாது. அதை நீங்களும் செய்யலாம், நம்மளும் செய்யலாம். அதுதான் சரியான விஷயம் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.